ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எல்லோரும் நம்ம காரை வந்து நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கணும்னு நினைப்போம். நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, காரை வாட்டர் வாஷ் விட்டு க்ளீன் பண்ணுவோம். வாட்டர் வாஷை விட்டு க்ளீன் பண்ணாலும் நம்ம கார் க்ளீன் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதில் வந்து வாட்டர் ஸ்பாட் இருக்கும். இந்த வாட்டர் ஸ்பாட் ரிமூவ் பண்ணுறதுக்கே வேண்டி நம்ம நிறைய ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது நிரந்தர தீர்வான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. திருப்பவும் அந்த ஸ்பாட் வரும், திருப்பவும் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிரந்தர தீர்வு இருக்குது, ஸ்பாட்லெஸ் வாட்டர் வாஷ். இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வண்டி வந்து ரெகுலராக ஆரோ வாட்டரில் தான் வாஷ் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்பாட் இருக்கிறது உங்களுக்கு காட்டுறேன். உப்பு கரைகள் அதிகமாக இருக்கிறது காட்டுற பாருங்க. இந்த டோர் இன்னரில் பாருங்கள், நிறைய ஸ்பாட் இருக்குது. உப்பு கரைகள் என்ஜஸில் இருக்குது பாருங்கள். இந்த சைடில் பாருங்கள், நிறைய உப்பு கரைகள் இருக்குது பாருங்கள். இது பீடிங் இன்னரில் பாருங்கள், எவ்வளோ உப்பு கரைகள் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா சீக்கிரமாக அந்த இடம் வந்து ரஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த லோகோக்குள்ளெல்லாம் பாருங்கள், இந்த ஸ்பாய்லர் கீழெல்லாம் நிறைய உப்பு கரைகள் இருக்குது பாருங்கள். இந்த பாண்ட் இன்னரில் பாருங்கள், நிறைய ஸ்பாட் இருக்கும். இது வந்து நம்ம க்ளீன் பண்ணணும்னா டீட்டெயிலிங் பண்ணி தான் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவாக நம்ம டிஐ வாட்டர் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எங்கேயுமே ஸ்பாட் உருவாகாது, எங்கேயுமே வந்து உப்பு கரைகள் வந்து ஃபார்ம் ஆகாது. நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இந்த இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா டீப் க்ளீன் வந்து எங்கேயுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஷார்ட் சர்க்யூட் கம்ப்ளைண்ட் ஆயிருன்னு சொல்லி டீப் க்ளீன் பண்ண மாட்டாங்க. சும்மா மேலால் வாஷ் பண்ணி இது பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம டிஐ வாட்டர் வாஷ் பண்ணும்போது நம்ம டீப் க்ளீன் பண்ணலாம். ஏன்னா எலக்ட்ரோ கான்டக்ட் வந்து அந்த வாட்டரில் நடக்காது. அதனால் நம்ம டீப்பாக நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம். இப்போ இந்த பெயிண்டில் பார்த்திங்கன்னா நிறைய ரிங்கிள்ஸ் இருக்கும். ஏன் இந்த ரிங்கிள்ஸ் வருதுன்னா, இந்த ஸ்பாட் உருவாகிறதுனால நம்ம கிளாத்தை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி துடைக்கிறதுனால தான் இந்த ரிங்கிள்ஸ் உருவாகுது. இதை கிளியர் பண்ணணும்னா நம்ம வந்து டஃப்லான் கோட்டிங், ரப்பிங் பாலிஷ் இந்த மாதிரி போட்டால் தான் நம்ம அந்த ரிங்கிள்ஸ் கிளியர் பண்ண முடியும். நம்ம டிஐ வாட்டர் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஸ்பாட் உருவாகுது. அதனால் நம்ம துடைக்கணுங்கிற கிளாத் போட்டு துடைக்கணுங்கிற அவசியமே இருக்காது. பெயிண்ட் வந்து நீட் அண்ட் க்ளீன் ஷைனிங்காக இருக்கும். இந்த கிளாஸில் பாருங்கள், நிறைய ஸ்பாட் இருக்கும். இது வந்து நம்ம நைட் ட்ரைவ் பண்ணும்போது தான் அந்த ஸ்பாட் நமக்கு அங்கங்கே தெரியும். இது வந்து நம்ம டிஐ வாட்டர் வாஷ் பண்ணும்போது இந்த ஸ்பாட் இருக்காது. கிளாஸ் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா டிஐ வாட்டரும் ஆரோ வாட்டரும் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். தண்ணி பிடி பார்த்தீங்கன்னா இது வந்து டிடிஎஸ் மீட்ரு. இது பார்த்தீங்கன்னா 0 டிடிஎஸ் இருக்குது. வாஷ் பண்ணு. போதும். இப்போ வந்து நம்ம இது கிளாத் வச்சு துடைக்காமல் அப்படியே ட்ரை பண்ண விட்டுருவோம். அடுத்து நம்ம வந்து ஆரோ வாட்டர் பார்க்கலாம். இப்போ நம்ம ஆரோ வாட்டர் பார்க்கலாம். தண்ணி ரெஃபில் பண்ணு.
இப்போ பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா 67 இருக்குது. இப்போ ஆர்ஓவில் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 100 வரைக்கும் இருக்கலாம். வாஷ் இப்போ நம்ம இதையும் கிளாத் போடாமல் ட்ரை ஆகட்டும். கிளாத் போட வேண்டாம். இதுக்கும் ஒரு 1 hour கழித்து நம்ம ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம ஆரோவட்டில் ஸ்பாட் இருக்கான்னு செக் பண்ணலாம். நீ ஃபுல் ட்ரை ஆகிட்டுல. இதில் வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக ஸ்பாட் இருக்குது. இது உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல. நம்ம காலையில் ஒரு டைம் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நைட் டைம்ங்கிறதுனால நமக்கு கிளியராக தெரிய மாட்டேங்குது. இப்போ எனக்கு பார்க்குறதுக்கு ஸ்பாட் லைட்டாக தெரியுது. இப்போ வீடியோஸில் பார்த்தா அது தெரிய மாட்டேங்குது. தெரியுதுங்களா? ஸ்பாட்டு மைல்டாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள். தெரியுதுங்களா? ஸ்பாட்டு மைல்டாக இருக்குது பாருங்கள். கிளாஸ்லேயும் ஸ்பாட் தெரியுது. இது நைட் டைம்ங்கிறதுனால இன்னும் ஃபுல் ட்ரை ஆகிட்டு இல்லை. நம்ம காலையில் ஒரு டைம் செக் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம டிஐயில் செக் பண்ணலாம். நம்ம காலையில் ஒரு டைம் நம்ம வந்து செக் பண்ணிடலாம். நேற்று நம்ம வாஷ் பண்ணியிருந்தோம். நம்ம கிளாத் போடாமல் ட்ரை பண்ண விட்டுருந்தோம். இப்போ நம்ம அதை செக் பண்ணலாங்களா? மைல்டாக பாருங்கள், இந்த ஸ்பாட் இருக்குது பாருங்கள்.
கேமராவை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியுது, நேரில் பார்க்கும்போது நல்லா தெரியுது. தெரியுதுங்களா இப்போ உங்களுக்கு ஸ்பாட்டு? பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. தெரியுதுங்களா? நல்லா ஸ்பாட் தெரியுது பாருங்க. இப்போ ஆர்ஓ வாட்டர் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து டிஐ வாட்டரில் நம்ம செக் பண்ணலாம். இதில் சுத்தமாக ஸ்பாட்டே கிடையாது, டஸ்ட்டு மட்டும்தான் தெரியுது. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும். நாம் ஆர்ஓ வாட்டருக்கும் டிஐ வாட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம பார்த்துட்டோம். சில பேர் உங்கள் காருக்கு வந்து நீங்கள் செராமிக் கோட்டிங் போட்டிருப்பீங்க. நீங்கள் செராமிக் கோட்டிங் போட்டிருந்தாலும் வாட்டர் வாஷ் பண்ணித்தான் ஆகணும். வாட்டர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் கோட்டிங் போட்டனால மைக்ரோ ஃபேப்ரிக் கிளாத் தான் யூஸ் பண்ணுவீங்க. மைக்ரோ ஃபேப்ரிக் கிளாத் யூஸ் பண்ணும்போது கோட்டிங் ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம டிஐ ஸ்பாட்லெஸ் வாட்டர் வாஷ் பண்ணும்போது நம்ம கிளாத்து போடணுங்கிற அவசியமே இருக்காது. உங்கள் கார் வந்து நீட் அண்ட் க்ளீன் ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் கோட்டிங் போட்ட செராமிக் கோட்டிங் போட்ட வாரண்டியும் எக்ஸ்டென்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கும் இந்த ஸ்பாட்லெஸ் வாட்டர் வாஷ் பண்ணணுன்னா எங்களை எனி கஸ்டமர் கான்டாக்ட் பண்ணுங்கள்.